இந்த பிறந்த நாளுக்கு உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ஜாப்பனீஸ் ட்ரெஸ் தைக்கலாமா? ஏற்கனவே 3 ஸ்டெப் வீடியோ போட்டிருக்கிறேன். இது 4வது ஸ்டெப் வீடியோ. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, பேட்டர்ன் மேக்கிங், ஹேண்ட் ஸ்டிச்சிங். உங்கள் குழந்தையோட இடுப்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய ஆன்சரை இதில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 7வது நம்பர் வருது. நான் 7ஆம் நம்பர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதிலேருந்து அப்படியே கீழே செங்குத்தாக 9ஆம் நம்பர் மார்க் பண்ணிக்கிறோம். எதுனா கிராச்சோட லென்த்து. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச், பெரியவங்களுக்குனா 2 இன்ச்சு தேவைப்படும். சின்ன குழந்தைங்களா 1.5 இன்ச்சு போதும். ஸோ இது கிராச். இதை நம்ம அந்த கர்வாக உள்ள ஸ்கேல் வச்சு அதை மார்க் பண்ணிக்கணும். இதில் ஃப்ரண்ட் பேட்டர்னும் பேக் பேட்டர்னும் ஒரே பேப்பரில் போட்டு 2 பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட நீ லெங்க்த்து முட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மார்க்கு. ஆனால் அதில் ஒரு 2 இன்ச்சு மார்க்கு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வேஸ்ட் பேண்ட் தனியாக தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணி அந்த மார்க் ஒன்று. அப்புறமா ஃபுல் லெங்க்த்து. நம்ம பேண்ட் ஆங்கிள் வரைக்கும் வேணுமா, அதை விட ஷார்ட்டாக வேணுமா அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு சைடில் ஒரு கர்வ். இப்போது ஜென்ஸுக்குனா ஸ்ட்ரைட்டாக வரும். லேடிஸ்க்குங்கிறப்ப அந்த ஹிப் லெவல் பார்க்குறதுக்காக சைடில் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இதே பேப்பர்லேயே பேக் பேட்டர்ன் போட்டுக்கிறேன். அது எப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் என்ன ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ பாக்கெட் தேவைப்பட்டால் நம்ம பாக்கெட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு பாக்கெட் வைக்கிற ஐடியா இல்லை, அதனால் நான் இப்போதைக்கு பாக்கெட் வைக்கலை. இப்போ பேக் சைடுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருந்தேலா, அந்த லைனை பேக் சைடு பேப்பரில் இப்படி ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது பேக் பேட்டர்ன். முன்னாடி போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் பேட்டர்ன். அதில் எக்ஸஸாக இருக்கிற பேக் மார்க்கை நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை 2 பேப்பரில் பேட்டர்ன் போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் ஒரே பேப்பரில் நம்ம போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். பேக் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் தூக்குனாப்பில் வரும். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி போட்டுக்கணும். இப்போ நீ லெங்க்த் நீ சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல முடியலை. சில வீடியோஸ் விட்டு போயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நைட்டே உட்காந்து அவசரமாக தைக்கிறதுனால அது விட்டு போயிடுச்சு. இது வேஸ்ட் பேண்டு. நம்ம மேல் பக்கம் முன்பக்கம் பட்டி வைப்போம், பின்பக்கம் எலாஸ்டிக்கு. அதை நம்ம வேஸ்ட் பேண்டில் நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்துருப்போம்ல, அதை 4ஆல் டிவைட் பண்ணி அதை தனியாக போட்டுக்கணும். அதுக்கும் சீம் அலவன்ஸ்லாம் கொடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு, பேக் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு, வேஸ்ட் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட் பேண்ட் ஆன் ஃபோல்டில் போட்டுக்கிறதுனால அப்படி. இப்போது நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு தைக்க போகிறோம். இப்போது தைக்கிற வீடியோவையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மெதுவாகவே போடுறேன். லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேட்டர்ன் பேக் பேட்டர்ன் தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்தது. இப்போ இது பேக் பேட்டர்ன். ஸோ பேக் பேட்டர்னை நோட் பண்ணியாச்சு. இதுவும் பேக் பேட்டர்ன். இப்போ கிராச் ஜாயின் பண்ணும்போது 2 பேக்கையும் சேர்த்து தான் ஜாயின் பண்ணோம். ஏன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதை நம்ம மாற்றி நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா, தைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஒரு வாட்டி தைக்கிறத திரும்ப பிரித்து தைக்கிறப்ப நம்மளுக்கே தைக்கிறதுக்கு ஒரு போர் அடிச்சு போயிடுங்க. அதனால தான் தைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டிக்கு கூட ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதை லைக் பண்ணிடுவாங்க. அதை உட்காந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதே போல் பேட்டர்ன் போட்டு உட்காந்து தைக்கிறதுக்கு மிஷினுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போனோன்னா அவங்களால அதை லிசன் பண்ணி செய்ய முடியாது.
அப்படிங்கிறப்ப அதை மெதுவாகவே மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். இதுக்கப்புறம் அவங்க இதே போல் கட்டிங் பண்ணி மிஷினில் உட்காந்து நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே ஓட விட்டுட்டு நீங்களும் அப்படியே தைக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெதுவாக போகிறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னையும் பேக் பேட்டர்னையும் சைடு ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இது 4 பீஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சைடு பேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஓகேவா? இதை அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணி பாருங்கள். அதுக்கு வீடியோவில் மேலே ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போய் 2x 1x அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்லோவாக வச்சு மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனல் பாருங்கள், மேலே வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த கிராச் பக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். தைக்கும் போதும் நம்ம ஜாயின் பண்ணும்போதும் இதே டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை போல் பேக் போர்ஷன் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் டாட் பிடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஜென்ஸ் பேண்ட் மாதிரி வரனால மேலே வந்து வெயிஸ்ட் பேண்டு தான் வைக்க போகிறோம். நார்மல் சுடிதார் பேண்ட் மாதிரி இதை வந்து தைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கிராச் சைடு உள் பக்கமாக அந்த கால் பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்காக தான் வீடியோ மெதுவாக போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணுங்கள். அது நீளமாக வருதே அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சு தைக்கக்கூடாது. அந்த எண்டு வந்து கரெக்டாக வர மாதிரி தைக்கணும். இது கிராச் பக்கத்தை ஜாயின் பண்ணுறோம். 2 பேண்ட்டையும் 2 கால் பக்கத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி பேண்ட் வந்து முடிஞ்சிருச்சு வேலை. இது வெயிஸ்ட் பேண்டு தைக்கிறோம். வெயிஸ்ட் பேண்டுக்கும் லைனிங் வைக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிறதுல 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ எந்த எலாஸ்டிக் வேணாலும் ஓகே. ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்காக தான் இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் உள்ளே விட்டு மடக்கிக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனில் நல்லா தெரியும், பேக் போர்ஷனில் நீட்டாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒன்லே நீங்கள் ஃப்ரண்ட்டில் தைச்சி பேக்கில் திருப்பணும், இல்லை பேக்கில் தைச்சி ஃப்ரண்ட்டில் திருப்பணும். இப்போது உங்களுக்கு வெயிஸ்ட் லெங்த்துக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போது பேக் சைடு பீஸில் மட்டும் இந்த மாதிரி எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேண்ட்டுக்கு வந்து நாடா போடுவோம்ல, அதே போல் எலாஸ்டிக்கில் ஒரு எண்டில் ஒரு ஊக்கு குத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே போல் சுருக்கி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் எடுத்துகிட்டே போகும்போது அதோடய மறுபக்கம் வந்து எலாஸ்டிக் உள்ளே போயிடும். ஏன்னா அது வந்து எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும். அந்த கிளாத்தை விட கட்டையாக இருக்கிறதுனால அந்த ஒரு பக்கத்தை வந்து லாஸ்ட்டு சைடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கமாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக எலாஸ்டிக் வந்துருச்சா? கொஞ்சம் பெரிய எலாஸ்டிக் இருக்கிறதுனால அது வந்து சுருண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா சென்டராக ஒரு தையல் போட்டோம்னா அது திரும்புறதுக்கு முடியாது. இப்போ அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ துணி எவ்வளோ பெருசாக இருக்குது, எலாஸ்டிக் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு எண்டை தைச்சிட்டு இன்னொரு எண்டில் வந்து எலாஸ்டிக் வந்து எவ்வளோ லெங்க்த்தாக வச்சா இடுப்பளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். கேமரா வச்சுருக்கிற பொசிஷன் சரியில்லாதனால தான் உங்களுக்கு நான் தைக்கிறது தெரியலை. இப்போ என்னென்னா ஒரு எலாஸ்டிக்கை வந்து அந்த துணி கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி ஆப்போசிட் சைடையும் இதே போல் அட்டாச் பண்ணி வச்சிடணும்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ராப் டாப் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, ஃப்ரண்ட் ஷோல்டரையும் பேக் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணும்போது அதில் எந்த பிசுறும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக கவர் பண்ணி தைச்சோம்ல, அதே போல் இதையும் கவர் பண்ணி தைக்கணும். ஃப்ரண்டில் உள்ள கிளாத்து பேக் சைடு இருக்க எலாஸ்டிக்கை கவர் பண்ணி வர மாதிரி. இப்போ எலாஸ்டிக் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் தைச்சி முடிச்சாச்சா, இதை இழுத்து வச்சு சென்டராக வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா பசங்க போடும்போதும் கலத்தும் போதோ அது வந்து உருண்டு போயிடும். எலாஸ்டிக் தைக்கும் போது இதே போல் இழுத்து வச்சு தைக்கணும். அப்போ தான் சுருங்கும்போது கரெக்டாக அந்த தையலோடு சேர்ந்தே சுருங்கும். அப்படி இல்லாமல் நார்மலாக எலாஸ்டிக் அப்படியே வச்சு தைச்சிட்டோன்னா அது இழுக்கிறப்ப அந்த எலாஸ்டிக்னஸ் இருக்காது. ஸோ வீடியோ ரொம்ப மெதுவாக போகுதேன்னு சிலருக்கு போர் அடிக்கலாம். ஆனால் இதே வீடியோவை பார்த்து தைக்கிறவங்களுக்குன்னா அது ஃபுல்லாக புரியுங்கிறதுக்காக தான் வீடியோவை நான் எவ்வளோ ஸ்பீடில் தைக்கிறேனோ அதை அப்படியே காமிச்சிருக்கிறேன். எலாஸ்டிக் சென்டரில் தைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணோம். இந்த 2 பீஸையும் இப்படியே சேர்த்து வச்சு இதோட உள்பக்கத்தை எடுத்து அதை பின்பக்கமாக திருப்பி அதை எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2ஐயும் சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் அதில் மடக்கி இருக்கிற இன்னொரு பீஸை பின்பக்கமாக திருப்பி எடுக்கணும். இப்போ பாதி வரைக்கும் தைக்க போகிறேன். எலாஸ்டிக்கோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும். மீதி இருக்கிற கிளாத்தை இதுக்கு மேல் பக்கமாக திரும்பவும் வச்சு தைக்க போகிறேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாதி வரைக்கும் தைச்சிருக்கிறேன். மீதியை இப்படி கவர் பண்ணி வச்சு தைக்கணும். இப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சா, அந்த எண்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு மெதுவாக நிதானமாக தைங்க. எலாஸ்டிக் தைக்கிறப்ப கொஞ்சம் நிறைய கிளாத் இருக்கிறதுனால நார்மல் தையல் மிஷினில் தைக்கும்போது அந்த பின்னாடி அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஊசி முறிகிறதுக்கு வாய்ப்பு நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரெடிமேடு துணி வந்து வாங்குகிற மாதிரியே பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கா. பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நாமளும் அதே போல் பர்ஃபெக்டாக தைக்கலாம். இப்போ நான் டர்ன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பக்கத்தில் துணியெல்லாம் சுருங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீட்டாக வச்சு தைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோலாம் ஓரளவு கிளியராக உங்களுக்கு வந்து தைக்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரியே வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிற ட்ரைபாடில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதே இடத்த வந்து திருப்பி வச்சு தைச்சோம். இப்போ அதை மறுபடியும் முடக்கி வச்சாச்சு. இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குது, பக்காவா? இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்திருக்குது. சூப்பராக இருக்கா? இனி பேக் போர்ஷனை பாருங்கள், எலாஸ்டிக் வச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் வெயிஸ்ட் பேண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் போர்ஷனை பாருங்கள், எலாஸ்டிக் வச்ச எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. சூப்பராக? இதே போல் நாம் எல்லாருமே தைக்கலாம். யாரோ ஒருத்தங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தைக்க. இப்போது நான் தைச்ச பேண்ட் தான் என் பொண்ணு போட்டிருக்காங்க. அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் இது.
இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம கோட் தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.